ஹே தேர் வெல்கம் பேக் படி. இந்த வீடியோவில் நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸோட முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லுக்கப் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில் அண்ட் ஸ்கீமா பில்டரோடைய ஒரு சின்ன ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் ரிலேஷன்ஷிப்னா ஆக்சுவலாக என்ன? இப்போ நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸில் டூ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேஷன்ஷிப் தேவை? வாங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போமே. லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை செப்பரேட் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறீங்க. நம்ம போன சினாரியில் கிரியேட் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் லெட்ஸே ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த ஸ்டாஃப் கிட்டேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எதர் ஸ்டாஃப் நேம், ஸ்டாஃப் மொபைல் அண்ட் ஸ்டாஃபோட பேசிக் டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு சேம் ஆப்ஜெக்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஸ்டாஃப் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னா இங்கே டூப்ளிகேஷன் ஆகுது பாருங்க. மார்க்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ரெக்கார்ட்லையுமே ஒரே இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, லெட்ஸே ஒரே ஸ்டூடெண்ட்டு மல்டிபிள் ஸ்டாஃப் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னா வி வில் பி கிரியேட்டிங் அ டூப்ளிகேட் ரெக்கார்ட் அண்டர் தி ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த பெலிட்டான்ற ஸ்டூடெண்ட் 2 ஸ்டாஃப் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுனால வி ஆர் கிரியேட்டிங் 2 டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை தான் நம்ம டேட்டா ரிடண்டன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லெட்ஸே இன் ஃபியூச்சரில் மார்க் அவரோட ஃபோன் நம்பர் மாற்றிட்டாருனா கூட நம்ம இந்த எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இஷ்யூலாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் இன்ட்ரடியூசஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். நம்ம ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட்டு இந்த யூஸ் கேஸை நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது? நம்ம ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் ஒரு ஆப்ஜெக்ட்லையும் அண்ட் ஸ்டாஃபோட டீட்டெயில் ஒரு ஆப்ஜெக்ட்லையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த 2 ஆப்ஜெக்டையும் லிங்க் பண்ணோம் இல்லையா? இப்போ எந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டாஃப் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு கொஷின் கேளுங்களேன் உங்ககிட்டயே. ஒரு ஸ்டூடெண்ட் மல்டிபிள் ஸ்டாஃப் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்க முடியுமா? எஸ். அண்ட் ஒரு ஸ்டாஃப் மல்டிபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களா? எஸ். இப்போ இதுதான் நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் தி ரெக்கார்ட் இன் ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கேன் பி ரிலேட்டட் டு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இன் தி அதர் ஆப்ஜெக்ட் அண்ட் வைஸ் வர்சா. இதுதான் நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஃபைன். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பில் வி வில் பி கிரியேட்டிங் அடிஷ்னல் ஆப்ஜெக்ட். அதுதான் நம்ம ஜங்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த 2 ஆப்ஜெக்டை இணைக்கிறது தான் ஜங்ஷன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெலிட்டா இந்த 2 ஸ்டாஃப் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னா வி வில் பி கிரியேட்டிங் 2 ரெக்கார்ட்ஸ் அண்டர் திஸ் பர்டிகுலர் ஜங்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐடி இந்த ஜங்ஷன் ஆப்ஜெக்டில் கிரியேட் ஆகிற ரெக்கார்டோட ஐடி அண்ட் இந்த ஐடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்டோட ஐடி. நான் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக தான் உங்களுக்கு ஹைலைட்டும் பண்ணியிருக்கேன் செல் கலர். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ம தியரிட்டிக்கலாக எப்படி 2 ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தனித்தனி ஆப்ஜெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் இன் ஃபியூச்சர் நான் மார்க்கோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறேன்னா ஐ நீட் நாட் டு அப்டேட் இன் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி ஜங்ஷன் ஆப்ஜெக்ட். ஏன்? we are just storing the reference to the object and we are not duplicating the any values of the record in the junction object. And this is one of the advantage of having relationship between the objects. சேல்ஸ்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஸ்பெஷல் ஃபீல்ட்ஸ் தட் ஆர் லுக்அப் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில். இஃப் சப்போஸ் நான் ஒரு நியூ ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறேன்னா இங்கே பார்க்கலாம், நீங்கள் லுக்அப் ரிலேஷன்ஷிப்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா டைப் இருக்கும். இப்போதைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வி வில் எக்ஸ்ப்ளோர் தி ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் வி வில் கம் டு தி ஆர்க். நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியே பார்ப்போம். ஓகே, ஃபைன். இப்போ நம்மளுக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்னன்ட்டு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்னன்ட்டு பார்ப்போமே. இப்போ நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்பை ஒரு யூஸ் கேஸ் வச்சு புரிஞ்சுப்போமே. லெட்ஸே நீங்கள் இன்னும் 2 கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஒன் டு ஸ்டோர் தி யூனிவர்சிட்டி டீட்டெயில்ஸ் அண்ட் அனதர் டு ஸ்டோர் தி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ். இப்போது இந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் ரெக்கார்டில் நீங்கள் எந்த பிளாக் நம்பர் அண்ட் மெனி அதர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறீங்க ஸ்பெசிஃபிக் டு டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் டு இட்ஸ் லொக்கேஷன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி யூனிவர்சிட்டி டீட்டெயிலில் எந்த பிரான்ச்சு, ப்ரைமரி ஃபோன் அண்ட் அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க. இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் வி கேன் ஹாவ் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். பட் இதுவே ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூனிவர்சிட்டிஸில் அட் அ டைம் இருக்காது.
ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரெக்கார்டில் இந்த பிளாக் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணாமல் இஃப் யூ டினோட்டிங் திஸ் ரெக்கார்ட் ஆஸ் அ டிபார்ட்மெண்ட் அலோன், இதை வந்து நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப்பாக பார்ப்போம். ஏன் சென்னையில் இருக்க யூனிவர்சிட்டி வந்து ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம், அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிறது வந்து ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாம், அண்ட் வைஸ் வர்த்தா இல்லையா? பட் நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா, இட்ஸ் லைக் அ ஃபிசிக்கல் பில்டிங் இன் த யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் தானே இருக்க முடியும். அட் அ டைம் வந்து 2 யூனிவர்சிட்டிலையும் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதனால் வந்து நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் வந்து இதில் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் இதுக்கு சூட்டபுளான ஒரு ரிலேஷன்ஷிப்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம்? பை கிரியேட்டிங் லுக்அப் ஆர் மாஸ்டர் டீட்டெயில் இன் தி சைல்டு ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வி வில் கிரியேட் இட் இன் த ஆர்க் அண்ட் வி கேன் எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? டோன்ட் வரி. இப்போ நம்ம மெனி டு மெனி அண்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தாச்சு. நவ் கம்மிங் டு நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப். இப்போது ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்னா என்ன? இஃப் சப்போஸ் டூ டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்டர் அ சேம் ஆப்ஜெக்ட் வந்து ரிலேட் பண்ணோன்னா வி வில் பி கோயிங் வித் த ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் கேஸ் படி பார்த்தீங்கன்னா யூசர்னு வச்சுப்போமே. யூசர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் தான் வந்து நம்ம இது எல்லா யூசருமே க்ரியேட் பண்ணுவோம். பட் லெட்ஸ் சே பிரின்சிபல் வந்து டாப் ஆஃப் தி ஹைரார்கியில் இருக்கிறாங்க அண்ட் ஹச்ஓடி ஆஃப் தி ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் தென் கம்ஸ் தி ஸ்டாஃப். இந்த மாதிரி ஒரு ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வி கேன் ஏபிள் டு கிரியேட் பை கிரியேட்டிங் அ லுக்அப் அண்டர் த சேம் ஆப்ஜெக்ட் விச் ரிலேட்ஸ் டு த சேம் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே லுக்அப் ரிலேஷன்ஷிப்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன்னா இது நம்ம கிட்ட கேட்கும் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிலேட் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கே நான் வந்து ரிலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் வந்து நம்ம ஹைரார்கிக்கல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஃபைன். நவ் கம்மிங் டு லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் விச் இஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்னா one record in one particular object can have maximum only one related record in the other object. இது ரியல் டைமில் அவ்வளோ யூஸ் பண்ணாதனால இட் இஸ் பிட் கன்ஃபியூசிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அட் தி பிகினிங். பட் லெட் மீ ட்ரை டு மேக் இட் கிளியர். லெட்ஸே நீங்கள் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. லைக் ஐடி கார்டு நம்பர், வேலிட் அப் டு, அந்த ஐடி கார்டு சைஸ் என்ன, யார் மேனுஃபேக்சரர். ஸோ டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் கிரியேட்டட் அ டிஃப்ரெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் டு ஸ்டோர் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம், கிருபா நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தனி கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டூடெண்ட் கூட லிங்க் பண்ணணுன்ட்டு. அதுக்கு வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கும் அண்ட் மல்டிபிள் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான். அது ஒன் ஆஃப் தி ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் வந்து மேக்ஸிமம் 500 கஸ்டம் ஃபீல்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். லெட்ஸே நீங்கள் அந்த ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு 100 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூ கான் டம்ப் ஆல் தோஸ் 100 ஃபீல்ட்ஸ் இன் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, லெட்ஸே நீங்கள் வேறு சிஸ்டமில் இருந்து ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க இன்டு அ டிஃப்ரெண்ட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் அண்ட் இப்போதைக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட் கூட லிங்க் பண்ணோன்னா வி வில் பி கோயிங் வித் திஸ் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் தியரட்டிக்கலாக பார்த்தாச்சு. நம்ம ஆர்கில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். லெட் ஸ்டார்ட் வித் தி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ன்ற 2 கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு ஜங்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். லெட் மீ ஜஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஒன் ஜங்ஷன் ஆப்ஜெக்ட். லெட் மீ ஜஸ்ட் நேம் இட் அஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட். அண்ட் ப்ளூரல் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட்ஸ்ன்னு வச்சுட்டு, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் எபிசோட் பார்க்குறப்ப பார்த்தோம். நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக இந்த ரெக்கார்டுக்கு வந்து நேம் தருவீங்களா ஆர் சிஸ்டம் ஷுட் பி ஆட்டோமேட்டிக்லி டேக்கிங் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது ஜங்ஷன் ஆப்ஜெக்ட்ன்றதுனால வி ஆர் நாட் கோயிங் டு எக்ஸ்டர்னலி ஸ்பெசிஃபை எனி நேம். நான் வந்து சிஸ்டமே வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் ஆட்டோ நம்பர் வச்சுட்டு. ஸோ ஃபார்மேட் வந்து எஸ்எஸ்ன்னு இருக்கணும் அண்ட் ஸ்டார்டிங் நம்பர் வந்து 1. இப்போதைக்கு இந்த எல்லா செக் பாக்ஸும் செக் பண்ணிக்கிறேன். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் லான்ச் ஒன் நியூ கஸ்டம் டேப் விசார்ட். டேப் ஸ்டைல் வந்து லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் சம்திங் ரேண்டம். லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட்.
அண்ட் இதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னா என்னன்ற எபிசோடில் கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நான் வந்து ப்ரீவியஸ் எபிசோடில் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷனில் மட்டும் இந்த டேபை ப்ளேஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எந்த ஃபீல்டுமே இல்லை இல்லையா? லெட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் சம் ஃபீல்ட்ஸ் இன் திஸ் நியூ கஸ்டம் ஆப்ஜெக்ட். இப்போ ஜங்ஷன் ஆப்ஜெக்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வி வில் பி கிரியேட்டிங் மாஸ்டர் டீட்டெயில் தான். மாஸ்டர் டீட்டெயில் லுக்கப் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைனலாக நம்ம தியரட்டிக்கலாக பார்ப்போம். பட் நான் யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணுறப்பே வந்து சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேனே. இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு ஜங்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா வி வில் பி கோயிங் வித் த மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப். Now let me just click on next. இப்போ ரிலேட்ஸ் டு எதுன்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டையும் ஸ்டாஃப்ன்ற ஆப்ஜெக்டையும் தானே வந்து நம்ம ரிலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு லெட் மீ ஜஸ்ட் கீப் இட் அஸ் டிஃபால்ட் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட் 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 அண்ட் சேவ் அண்ட் நியூ. இன்னொரு மாஸ்டர் டீட்டெயில் கிரியேட் பண்ண போகிறேன் which is related to staff. Now clicking on next. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேரிங் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ் செக்யூரிட்டிலாம் படிக்கிறப்ப இந்த ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் பாக்ஸ் இருக்குது which is allow reparenting. லெட்ஸே நீங்கள் இதில் வந்து ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் will you be able to reparentன்னு கேட்குது. நம்ம ஸ்டூடெண்ட் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம இதை செக் பண்ணல. இப்போதைக்கு நான் இதை செக் பண்ணிவிட்டு லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். நம்ம டிஃப்ரென்ஸையும் போயிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் மாஸ்டர் டீட்டெயில் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து ரெக்வயர்டு ஃபீல்டாக இருக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. Now let me just create one record under this particular student staff assignment. இப்போ நியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ நம்பர் வச்சதுனால இட்ஸ் நாட் ஆஸ்கிங் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் எண்ட். அண்ட் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். லெட்ஸ் சே நான் இந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ஸ்டாஃப் வந்து லெட் மீ ஜஸ்ட் செலக்ட் எனி ஒன் பர்டிகுலர் ஸ்டாஃப் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ இந்த ரெக்கார்டு என்ன குறிக்குதுன்னா இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இஸ் கெட்டிங் ட்ரெயின்டு ஃப்ரம் தசரதன் ஸ்டாஃப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எடிட் ஐக்கான் வந்து நம்மளுக்கு ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் காமிக்குது. ஏன்னா நம்ம அந்த அலோவ் ரீபேரண்டிங்ன்ற செக் பாக்ஸ் செக் பண்ணோம் இல்லையா? ஸோ தட் we can able to reparent it to the different staff record once after creation of this junction object record. ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் செக் பாக்ஸோட யூசேஜ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஃபீல்டுமே ரெக்வயர்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிங்கன்னா தட் வில் பி த ரெக்வயர்ட் ஃபீல்டு. ஃபைன். ஸோ இதே மாதிரியே வந்து நான் இந்த ஸ்டூடெண்ட் வேறு ஸ்டாஃப் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா ஐ வில் பி கிரியேட்டிங் ஒன் another junction object ரெக்கார்ட் வித் த டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப். லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் சேவ். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் சப்போஸ் ஐம் கிளிக்கிங் ஆன் அ பர்டிகுலர் ஸ்டாஃப் ரெக்கார்ட், இந்த ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் வந்து தெரியும். அண்ட் யூ கேன் பிளேஸ் டிஃப்ரெண்ட் காலம்ஸ் ஆஸ் வெல். அது எப்படி ஆட் பண்ணுறதுனா லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் எடிட் ஆப்ஜெக்ட். பேஜ் லேஅவுட்னு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்க பேஜ் லேஅவுட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிலேட்டட் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரால் டவுன் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆட் தி லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் தட் யூ வாண்டட் டு சி. இப்போதைக்கு நான் ஸ்டூடெண்டோட நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். And I'm just clicking on OK and clicking on save. Now back to the particular staff record and let me just hard refresh. இப்போ ரிலேட்டட் வந்து பார்க்குறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
இந்த ஸ்டாஃப் வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு we can see it in this particular related list. And same goes for the student as well. Let's say நான் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை கிளிக் பண்ணுறேன். ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம ஸ்டாஃபுக்கு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரியே போய்ட்டு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். Let me just click on edit object, page layout, and default நமக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருக்கும். அதில் தான் போய்ட்டு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ரிலேட்டட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட்ல போய்ட்டு நான் இங்கே வந்து ஸ்டாஃபோட நேம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். and I'm just clicking on save. Back to the student page and let me hard refresh. இப்போ ரிலேட்டட் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டாஃப் கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் another இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நீங்கள் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறப்போ கேஸ்கேடிங் டெலிட்டிங்ன்ற ஒரு ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். கேஸ்கேடிங் டெலிட்னா என்ன? நீங்கள் பேரண்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான சைல்டு ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் தான் வந்து நம்மளோட சைல்டு ரெக்கார்டு இல்லையா? ஏன்? மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட்டில் தானே கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட சைல்டு ரெக்கார்ட். இப்போ நான் இந்த ஆஃப்டர்ன்ற ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணால் இந்த ரிலேட்டடான சைல்டு ரெக்கார்ட்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நான் இந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணி காட்டுறேன். லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் டெலீட். அண்ட் இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் வந்து பார்த்தேன்னா அந்த 2 ரெக்கார்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அண்ட் ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம டெலீட் பண்ண ரெக்கார்ட்லாம் வந்து ரீசைக்கிள் பின்னில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தா நம்ம ஆஃப்டன் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணோம் இல்லையா, அந்த ரெக்கார்டு இருக்குது பாருங்கள். இப்போ லெட்ஸே நான் இந்த ரெக்கார்டை ரீஸ்டோரும் பண்ணிக்க முடியும். 15 days வந்து நம்ம டெலீட் பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ரீசைக்கிள் பின்னில் வந்து லை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். பிஃபோர் தட் இஃப் யூ வாண்டட் டு ரீஸ்டோர் யூ கேன் ரீஸ்டோர் இட். இப்போ நான் இந்த ரெக்கார்டை ரீஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் இந்த ரீஸ்டோர் பண்ண ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் அசைன்மெண்ட் ரெக்கார்ட்ஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் யூஸ் கேஸ். இப்போ ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தியரி செஷனில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் 2 different கஸ்டம் ஆப்ஜெக்ட். ஒன் இஸ் யூனிவர்சிட்டி அண்ட் அதர் இஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றது தான் யூஸ் கேஸ். ஸோ அதை வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் என்ற ஆப்ஜெக்டில் ஐ ஹாவ் டு கிரியேட் ஒன் லுக்அப் ஆர் மாஸ்டர் டீட்டெயில். இப்போ நான் லுக்அப்ன்ற டேட்டா டைப்பை கிரியேட் பண்ணி காட்டுறேன். ரிமெம்பர், இந்த லுக்அப் ஆர் மாஸ்டர் டீட்டெயிலாம் வந்து வி வில் பி கிரியேட்டிங் இட் இந்த சைல்டு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சினாரியோவில் நம்ம டிபார்ட்மெண்ட் தானே சைல்டு ஆப்ஜெக்ட். ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் லுக்அப் அண்டர் திஸ் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த வாட்டி மாஸ்டர் டீட்டெயில் பதிலாக லெட் மீ ஜஸ்ட் கிரியேட் இட் இந்த லுக்அப் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ தட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் புரியும். இப்போ ரிலேட்ஸ் டு வந்து யூனிவர்சிட்டி நம்ம பேரண்ட் ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்குது. லெட்ஸே பேரண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணிட்டுனா சைல்டு ரெக்கார்ட்ஸில் இருக்க பேரண்ட் லுக்அப் வேல்யூலாம் வந்து எம்டி ஆகிடணுமா, இல்லை பேரண்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ண விடக்கூடாதா இஃப் பேரண்ட் இஸ் ஹேவிங் சம் சைல்டு ரெக்கார்டுன்ட்டு. இப்போதைக்கு நான் இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். லேட்டர் ஆன் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு சொல்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா? ஃபைன். இப்போதைக்கு லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிபார்ட்மெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட், அதாவது சைல்டு ஆப்ஜெக்டில் ஒரு லுக்அப் ஃபீல்டு கிரியேட் பண்ணிட்டோம், விச் இஸ் லுக்கிங் அப் டு தி யூனிவர்சிட்டி ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டிபார்ட்மெண்ட் ரெக்கார்ட் போயிட்டு நம்ம யூனிவர்சிட்டியை மேப் பண்ணுவோம். லெட் மீ ஜஸ்ட் ஹார்ட் ரெஃப்ரெஷ். கேஷேனால் நம்ம கிரியேட் பண்ண ஃபீல்டு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி லுக்அப் ஃபீல்டு கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் நாட் அ ரெக்வயர்ட் ஃபீல்டு. லுக்அப் ஃபீல்டு வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக ரெக்வயர்ட் மார்க் பண்ணிக்கலாம், பட் பை டிஃபால்ட்டாக வந்து இட்ஸ் நாட் அ ரெக்வயர்ட் ஃபீல்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற யூனிவர்சிட்டிலாம் காட்டும். அண்ட் ஐ கேன் மேப் இட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஏபிசி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி பிரான்ச்னா ஐ கேன் மேப் இட் ஈஸிலி. ஸோ நான் இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அண்ட்
சென்னை யூனிவர்சிட்டி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மேப் பண்ணிட்டேன். லெட் மீ ஜஸ்ட் ஓப்பன் எனி ஒன் ஆஃப் தி பேரண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ரிலேட்டடில் பார்த்தோன்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எது எதுக்கெல்லாம் மேப் பண்ணுமோ காட்டும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் பேரண்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த பேரண்ட் ரெக்கார்டை டெலீட் பண்ணுறேன். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் ஆஃப் சிவில் தான் வந்து இதோட ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட். அண்ட் ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் டெலீட் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரேன். அண்ட் ஸ்டில் யூ கேன் see the ஸ்கூல் ஆஃப் சிவில் ரெக்கார்ட். அப்படின்னா என்ன? லுக்கப் ஃபீல்டு நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா கேஸ்கேடிங் டெலீட் வந்து இருக்காது. நீங்கள் பேரண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணாலுமே வந்து உங்களோட ரிலேட்டட் சைல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் டெலீட் ஆகாது. இன்ஸ்டெட் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ணப்போ கேட்ச்சு இல்லையா, பேரண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணால் எம்டி ஆகணுமா இல்லை அலோவே பண்ணக்கூடாதான்ட்டு. இப்போ நம்ம எம்டி ஆகிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். லெட் மீ ஜஸ்ட் click on the second option, which is don't allow the deletion. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிறேன். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் தி யூனிவர்சிட்டி லுக்கப் ஃபீல்ட் which we just created and I'm clicking on edit. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? now பேக் டு தி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்டில் இந்த பாண்டிச்சேரின்ற அண்ட் ஸ்டில் இந்த ஏபிசி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரின்ற ரெக்கார்டில் வந்து we have one related department. இப்போ நான் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ரெக்கார்டை டெலீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் ஏபிசி யூனிவர்சிட்டி ரெக்கார்டை வந்து டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இட் இஸ் அசோசியேட்டட் வித் சம் ஆஃப் தி ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் செக் பாக்ஸோடைய யூஸ் கேஸ். இப்போ உங்களுக்கு லுக்கப்னா என்ன, மாஸ்டர் டீட்டெயில்னா என்ன, அண்ட் தென் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்னா என்னன்ட்டு ஒரு கிளியர் ஐடியா இருக்குன்ட்டு நினைக்கிறேன். நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். நம்ம தியரி செஷனில் பார்த்த மாதிரி ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் ஒன் கஸ்டம் ஆப்ஜெக்ட் ஐடி கார்ட்ஸ்ன்ட்டு டு ஸ்டோர் தி ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போதைக்கு நான் எந்த ஃபீல்டுமே கிரியேட் பண்ணல. நவ் லெட்ஸ் டிசைட் எந்த ஆப்ஜெக்டில் வந்து வி வில் பி கிரியேட்டிங் த லுக்கப், எதர் இந்த ஸ்டூடெண்ட்டா இல்லை ஐடி கார்டுன்ட்டு. இது வந்து ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்ன்றதுனால யூ கேன் கிரியேட் இட் அண்டர் எனி ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு நான் ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்டில் ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஒன் லுக்கப் ஃபீல்ட் which is pointing towards the ஐடி கார்டு. இப்போ நான் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டேன். நான் கிளிக்கிங் ஆன் நியூ. இப்போ நான் யோசிக்கிறேன், என்னோட ஐடி கார்டு ரெக்கார்டை டெலீட் பண்ணால் ஸ்டூடெண்ட் ரெக்கார்டும் டெலீட் ஆகணுமா ஆகக்கூடாதுன்ட்டு. இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வேரி ஆகும். நான் இப்போதைக்கு ஐடி கார்டை டெலீட் பண்ணால் ஸ்டூடெண்ட்டோட ரெக்கார்டை டெலீட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ்கேடிங் டெலீட்டிங் எனக்கு தேவையில்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் மூவிங் ஆன் வித் லுக்கப் ரிலேஷன்ஷிப். கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் ஒன் மோர் ரீசன் எதுக்கு நான் லுக்கப் சூஸ் பண்ணேன்னா, மாஸ்டர் டீட்டெயில் வச்சேன்னா இட் வில் பி அ ரெக்வயர்ட் ஃபீல்ட். லெட்ஸே நான் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவேன். அண்ட் லெட்ஸே ஆஃப்டர் எ வீக் வந்து ஐடி கார்டு ரெக்கார்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னா, இப்போ நான் ரெக்வயர்டுன்னு வச்சுட்டுனா ஐ கான்ட் ஈவன் கிரியேட் த ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஒன் another ரீசன் டு மேக் திஸ் பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் ஆஸ் லுக்கப் ரிலேஷன்ஷிப். அண்ட் இந்த இடத்துல லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் ஐடி கார்டு, கிளிக்கிங் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ லெட் மீ ஜஸ்ட் லீவ் இட் as default and I'm clicking on next and I'm saving the particular field. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் in order to clear the cache. இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி கார்டோடைய லுக்கப் வந்துருச்சு. இப்போதைக்கு இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரெக்கார்டுமே காமிக்காது, பிகாஸ் there is no record under this particular object. நீங்கள் டேரெக்டாக இங்கே நியூ ஐடி கார்டுன்னு கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்கார்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி அதே ஐடி கார்டை கூட நான் அசைன் பண்ண முடியுமேன்ட்டு. இப்போ லெட்ஸே நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட் ஓப்பன் பண்ணி அதே ஐடி கார்டு கூட அசைன் பண்ணலாம். இப்போ வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் ஆகிடுதுன்ட்டு. பட் இதுதான் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம். ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ஆட்டோமேஷன் வேலிடேஷன்லாம் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். லைக் இந்த பர்டிகுலர் ஐடி கார்டு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அசைன் ஆயிடுச்சுன்னா we will be writing some validation rule to prevent the same ID card to be assigned with the different student record. Fine. இதுதான் வந்து ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப்.
அண்ட் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஐடி கார்டு ரெக்கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டட் லிஸ்ட் யூ கேன் சி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஐடி கார்டு அசைன் ஆயிருக்குன்ட்டு. நவ் கம்மிங் டு ஸ்கீமா பில்டர், நீங்கள் இந்த ஸ்கீமா பில்டர்ன்ற டூலை எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, செட்டப் பேஜுக்கு வந்துட்டு ஸ்கீமா பில்டர்னு சர்ச் பண்ணுங்கள் குவிக் ஃபைனில். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸ்கீமா பில்டர்ன்றது இட்ஸ் லைக் அ விஷுவலைசிங் டூல் தான். நீங்கள் வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் விஷுவலாக எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெட் கலர் லைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மாஸ்டர் டீட்டெயில், அண்ட் ப்ளூ கலர் லைன் வந்துச்சுன்னா நம்மளுக்கு லுக்அப் ரிலேஷன்ஷிப். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதான் வந்து நம்மளுக்கு பேரண்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் 3 த்ரெட்டில் போய் முடியுது இல்லையா, இதுதான் வந்து நம்மளுக்கு சைல்டு ஆப்ஜெக்ட். நவ் கம்மிங் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லுக்அப் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில். லுக்அப் வந்து ஒரு லூஸ்லி கப்பல்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் மாஸ்டர் டீட்டெயில் வந்து ஸ்ட்ராங்லி கப்பல்டு ரிலேஷன்ஷிப். அண்ட் லுக்அப் வந்து மேண்டேட்டரியாக இருக்காது. யூ கேன் ஆல்சோ சேவ் அ சைல்ட் ரெக்கார்ட் வித்தவுட் ஹேவிங் த பேரண்ட் ரெக்கார்ட். வேறஸ் மாஸ்டர் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைல்ட் ரெக்கார்டு வந்து ஒரு பேரண்ட் ரெக்கார்டை டேக் பண்ணாமல் உங்களால் சேவே பண்ண முடியாது. இட் வில் பி அ ரெக்வயர்ட் ஃபீல்டு. And there are also some security related stuffs related to lookup and master detail. அது வந்து நம்ம செக்யூரிட்டி டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நம்ம இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப்பில் கேஸ்கேடிங் டெலீட் வந்து இருக்காது. விச் இஸ் நீங்கள் பேரண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணிங்கன்னா சைல்டு ரெக்கார்டும் டெலீட் ஆகாது. வெரஸ் மாஸ்டர் டீட்டெயிலில் நீங்கள் பேரண்ட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணிங்கன்னா சைல்டு ரெக்கார்ட்ஸும் டெலீட் ஆகும். தட் இஸ் நோன் அஸ் கேஸ்கேடிங் டெலீட். லுக்கப் வந்து நம்மளுக்கு ரெக்வயர்டு இல்லை இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம பேஜ் லேஅவுட்டில் வைக்கலாம், இல்லை வைக்காமையும் இருக்கலாம். பட் மாஸ்டர் டீட்டெயில் வந்து ரெக்வயர்டாக இருக்கிறதுனால இட் இஸ் மேண்டேட்டரி டு பிளேஸ் தி மாஸ்டர் டீட்டெயில் ஃபீல்ட் இன் தி பேஜ் லேஅவுட். அண்ட் லுக்கப் ரிலேஷனில் வந்து நம்மளுக்கு ரோல்அப் சம்மரி வந்து சப்போர்ட் பண்ணாது. அண்ட் மாஸ்டர் டீட்டெயிலில் வந்து நம்மளுக்கு ரோல்அப் சம்மரி சப்போர்ட் ஆகும். ரோல்அப் சம்மரின்னா என்னன்னு தெரியலனா டோன்ட் வரி அபவுட் இட். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ரோல்அப் சம்மரி அண்ட் லுக்கப் ஃபில்டர் பற்றி கிளியராக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லுக்கப் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணலாம். வேறஸ் ஒரு மாஸ்டர் டீட்டெயில் ஃபீல்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டில் உங்களால் கிரியேட் பண்ண முடியாது. லெட்ஸே நான் அக்கௌண்ட்ன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்டில் இருக்கேன் அண்ட் ஐம் ட்ரைங் டு கிரியேட் அ நியூ கஸ்டம் ஃபீல்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் டீட்டெயில்ன்ற ஆப்ஷனே நம்மளுக்கு காட்டல. ஓகேவா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ். அண்ட் லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டில் மேக்ஸிமம் 40 லுக்கப்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேறஸ் மாஸ்டர் டீட்டெயில் வந்து 2 தான் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் யூஸ் கேஸ் ஃபார் திஸ் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணது தான். நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஸ்டன்ஸ்லேயும் வந்து இது எல்லாமே கிரியேட் பண்ணி பாருங்கள் வித்தவுட் ஃபெயில். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ வில் பி லீவிங் திஸ் பர்டிகுலர் டிரைவ் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். And yes, that's it for this video. See you next video. Thank you. Bye bye.